தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டருளுவீராக. உடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஆவியானவர் ஆளுகை செய்தருளுவீராக. நாங்கள் எந்த ஒரு மனிதனுடைய சத்தத்தையும் கேட்க விரும்பவில்லை. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். நீர் எங்களோடு கூட பேசும். நீர் எங்களோடு கூட இடைப்பட்டருளும். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகுவதாக. விசேஷமாக இந்த நாளிலும் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் தேவ மனிதர்களுடைய ஜெபம். எலியாவினுடைய ஜெபத்தை தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக எலிசாவினுடைய ஜெபத்தையும் நாம் இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தருள்வாராக. வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் முக்கியமான நபர்களில் எலியாவும் எலிசாவும் முக்கியமான நபர்கள். ஒருவேளை மற்ற தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, இந்த மாதிரியான ஏராளமான தானியல், இந்த மாதிரியான அநேக தீர்க்கதரிசிகள் இருந்த போதிலும் இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட காரியம் வேத பகுதி ஏதோ சற்று குறைவான. எலியாலாம் பார்த்தீங்கன்னா 3-4 பேப்பர் தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவர்கள் அசைப்பு அவ்வளவு மகிமையான ஒரு அழைப்பு, மகிமையான காரியத்தை இவர்கள் செய்திருக்கிறதை பார்க்க முடியும். எலியா ஒரு 5 இடத்துல ஜெபம் பண்ணதில் வேதத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எலிசா அதை காட்டிலும் ஆவியின் வரம் இரட்டிப்பாய் பெற்ற ஒரு மனுஷன். இந்த மனுஷன் ஜெபித்தது வேதத்தில் 2 இடத்துல தான் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் அதிகமாய் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி. ஒருவேளை எலிசா 2 தடவை தான் ஜெபம் பண்ணாரா? இல்லை, எலிசா பல தடவை பல இடத்துல ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் வேதம் நாம் அறிந்து கொள்வதற்காக, நாம் புரிந்து கொள்வதற்காக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது 2 இடத்துல தான் இந்த தேவ மனிதர்கள் ஜெபித்தது ரொம்ப தெளிவாய் அதில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். முதல் பகுதியில் நம்ம தியானித்து பார்ப்போமே. ஆனால் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வேத பகுதியை சற்று நாம் கவனித்து பார்ப்போமே. இங்கே அவர் ஜெபித்த ஜெபம் காணப்படுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. தெய்வ மனிதன் ஏன் இந்த எலியாவும் எலிசாவும் முக்கியமானவர்கள்? பழைய ஏற்பாட்டில் கவனிச்சு பார்த்தா, ஒன்று, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்த போது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதுக்கு பின்பதாக நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்கிறார். எலியா முதல்ல வேதாகமத்தில் மரித்து போன ஒரு குழந்தையை உயிரோடு எழுப்பியது இந்த எலியா தான். எலிசாவும் அதே மாதிரி மரித்து போன ஒரு பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். அதில் அவருடைய வாழ்க்கையில் 13 அற்புதங்கள் நடைபெற்றதுக்கு பின்பதாக 14வது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அவர் மரணத்தின் போது, அவர் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு பின்னாடி அந்த ஊர் வழியாய் ஒரு மரித்த பிரேதத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். எதிரிகள் வந்தபோது பிரேதத்தை கீழே போட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. அது போட்ட இடம் எலிசாவின் கல்லறையாய் இருந்துச்சு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உடனே அங்கே அந்த விழுந்த உடனே அந்த வாலிபன் எழுந்து ஓடி ஊருக்குள்ள வர்றான். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், நம்ம இந்த நிலைமையில இருந்தோம்னா எப்படி இருப்போம்? நம்ம கொண்டு போனது டெட் பாடி, திடீர்னு நம்மளே உயிருக்கு பயந்து ஓடி வரும்போது நம்ம கொண்டு போன டெட் பாடி நம்ம கூட சேர்ந்து ஓடி வந்துச்சுன்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? அதே நிலைமை தான் இங்கேயும். ஆனா இந்த சூழ்நிலையை சற்று ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் புதிய ஏற்பாட்டு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் உயிர் தழுதலை வேதம் எடுத்துரைக்கிறது. ஏன்னா தானியேலோ மற்ற யாருமோ இந்த அளவு ஆவிக்குள்ளான அனுபவங்களை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார், ஏசாயா எழுதுகிறார். இவைகள் எல்லாம் ஒரு அனுபவம். ஆனால் மரித்து போன ஒருவன் ஜெபித்து உயிரோடு எழுப்பப்பட்டான் அப்படின்னு சொன்னான். அதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த எலிசா இவருடைய காலம். இது ஏன், எதற்காக நாம் இதை அதிகமாய் தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சற்று கவனித்து பார்ப்போமே. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க. புதிய ஏற்பாடு நாம் இருக்கிற இந்த காலம் ஒன்று, ரகசிய வருகைக்காக நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம். தப்பினால் 2ஆம் வருகை. இது 2ம் நமக்காக இனி நடக்க போகிற ஒரு காரியங்கள். இந்த ரகசிய வருகையிலே உயிரோடு இருக்கிற மனிதன் தேவனோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுகிறான். எலியா அதற்கு அடையாளம், எலிசா ஒரு அடையாளம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனா அவருடைய கல்லறையில வைக்கப்பட்ட அவர் அடக்கம் பண்ணும் போது அந்த வழியில கொண்டு போகப்பட்ட ஒருவன் அந்த அபிஷேகத்தினால் இவர்
இவர் எலும்புகள்ல இருந்த ஒரு அபிஷேகம் அங்க பட்டுட்டு உடனே அவன் எந்திரிச்சு ஓடி வாரான்னா மரித்து போனவனும் மறுபடி உயிரோடு எழும்புவான் அப்படின்னு சொல்லப்படுவதற்கு ஒரு முக்கியமான அடையாளமாய் தான் இது காணப்படுகிறது. ஆகவே இந்த ரெண்டு தெய்வ மனிதர்களுடைய ஜெபங்களை குறித்து நாம் தியானிப்பது ரொம்ப முக்கியம். கடந்த வாரத்தில் நம்ம எலியாவை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் எலிசாவை குறித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தருள்வாராக. இவரை குறித்து அநேக காரியங்கள் இருந்தாலும் ரெண்டு ஸ்பெசிபிக்கான காரியத்தை நாம் சற்று தியானிப்போம். அவைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இங்கே பாருங்க, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா 8வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எலிசா சூனேமுக்கு போகிறான். அங்கே ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜன பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பிரயாணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். ஒரு பெண், அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது சூனேமியாள் அப்படின்னு சொல்லுகிறது. இவர் பிரயாணப்பட்டு அந்த பகுதியில் போகும்போது அவள் வருந்தி கேட்டுக்கொண்டதுனால அங்க வீட்டில் தங்குகிறார். அப்போ அந்த பெண் சொல்லுகிறார், வீட்டுக்காரரை பார்த்து சொல்றா, இதோ ஒரு தேவ மனிதனா இவரை நான் காண்கிறேன். இவர் நம்மிடத்தில் வரும்போது இங்கே தங்குவதற்கு இவருக்கு ஒரு அறையும் ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையும் ஒரு நாற்காலியும் ஒரு குத்து விளக்கையும் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு தேவ மனுஷன் தங்குவதற்கு ஏற்ற விதமாக தன்னுடைய வீட்டின் மேல் பகுதியை அவள் ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த மேல் பகுதியின் ஆயத்தம் எதை குறிக்கிறது? மேல் வீட்டு அனுபவத்தை குறிக்கிறது. அந்த இடத்துல தான் வந்து பார்க்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவ மனுஷன் வருகிறார், இந்த பட்டணத்துக்கு வரும்போதெல்லாம் இங்கே தங்குகிறார். ஆனா அதை நீங்க திடீர்னு சொல்லி ஒரு முறை வரும்போது கேட்கிறாங்க, அடிக்கடி இந்த பெண் என்னை இப்படி அதிகமாய் சகல சலக்கரணையோடு அவள் கவனித்தாள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஒரு ராஜரீக உபசரிப்பு, ஒரு ராஜரீகமான கவனிப்பு இந்த எலிசாக்கு இருந்துச்சு. அப்போ அவர் பதிலுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்ததுனால அந்த எண்ணத்தின்படி அவர் கேட்கிறார், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது பல முறை வந்திருக்கிறார், போயிருக்கிறார். ஆனால் அந்த குடும்பத்தில் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை என்கிற எண்ணம் கொஞ்சம் கூட எலிசாக்கு இல்லை. உடனே கேயாசி சொல்லுகிறான், அவளுடைய கணவன் வயது சென்றவனா இருக்கிறான், அவளுக்கு பிள்ளை இல்லை. உடனே எலிசா சொல்கிறார், உற்பவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு நன்மை உண்டாயிருக்கும், நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொன்னது மாதிரி ஏற்ற காலத்தில் உற்பவ கால திட்டத்தில் ஒரு குழந்தையை அவள் அணைத்து கொண்டிருக்கிறாள். நாட்கள் செல்லுகிறது, இந்த குழந்தை வளருகிறான். ஒரு நாள் திடீர்னு சொல்லி அப்பா வயக்காட்டில் இருக்கும்போது என் அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா எனக்கு தலை நோவுகிறது, தலைவலிக்குதுப்பா அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு சொல்லி தகப்பன் கேட்கும்போது, இது போய் உங்க அம்மாட்ட போய் சொல்லுடா அப்படின்னு சொன்ன உடனே இவன் நேரடியாக வந்து அம்மாட்ட சொல்றான், அம்மா எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்றான். உடனே தாய் வந்து மடியில படுக்க வைத்திருக்கிறாள், ஜீவன் போய் விடுகிறது. உடனே இவள் தன்னுடைய குமாரனை கொண்டு வந்து அந்த வீட்டில் வச்சுட்டு நேரடியாக தேவ மனுஷன்கிட்ட போறதுக்கு முன்னாடி வீட்டுக்காரர் வந்து சொல்றாரு, அப்பா நான் வந்து அந்த தேவ மனுஷனை பார்க்க போறேன். அவருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லை, மாத பிறப்பும் இல்லை, அமாவாசையும் இல்லை, பௌர்ணமியும் இல்லை, எதுவுமே இல்லையே, பின்ன ஏன் போக வேண்டும்? இல்லை நான் போகணும், எனக்கு சேனம் வைத்து கொடும், ஒரு வாகனத்தை ஒழுங்கு பண்ணித்தார். உடனே அவன் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனை பார்த்து ஒரு கழுதையை ரெடி பண்ணி கூப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டுட்டு போகிறான். எலிசா வெளியில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். தூரத்திலே சூனேமியால் வருகிறதை அறிந்து கொள்கிறான். உடனே தன் வேலைக்காரனை அனுப்பி செய்தியை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இவன் ஓடி போய் கேட்கிறான், நல்லா இருக்கியாம்மா, உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாரா, உன் பிள்ளை நல்லா இருக்குதா, எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வேற எதுவும் பேசாமல் அப்படியே நேரடியாய் வந்தவள் நேரடியாக எலிசாவின் காலிலே கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா. உடனே அவள் சொல்றார் பாருங்க, வேலைக்காரன் அந்த பெண்ணை தள்ளி விடுறதுக்கு வர்றான். இல்லம்மா தள்ளி போ அப்படின்னு சொல்ல வருகிறான். உடனே எலிசா சொல்றார், வேண்டாம், அவள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது, கர்த்தர் அவள் துக்கப்பட்ட காரியத்தை எனக்கு மறைத்தார் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம இந்த எலிசாட்ட இருந்து கற்றுக்கிட வேண்டிய ஒரு காரியம், எலிசா இப்போ எல்லாரும் நீங்க இந்த ரூமுக்குள்ள இருக்கீங்க, நான் இங்க இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட முடியுமா?
முடியாது. ஏனென்றால் ஒருவேளை நீங்க என் கண்களுக்கு மறைக்கப்பட வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் இடையில ஏதாவது ஒரு தடுப்பு இருக்கணும். ஏதாவது ஒரு அட்டையை கொண்டு வந்து வைக்கணும், இல்லைன்னா ஒரு போர்டை கொண்டு வந்து வைக்கணும். இப்படி ஏதாவது கொண்டு வந்து வச்சாதான் நீங்களும் நானும் இருப்பதுக்கு இடையில ஒரு தடை வரும்போது தான் நீங்கள் எனக்கு மறைக்கப்படுவீர்கள். மற்றபடி இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற எல்லாரும் என்னுடைய கண் பார்வையில் நேரடியாக இருக்கிறீர்கள். இப்பொழுது எலிசா சொல்லுகிறான், என் கண் பார்வையில் நேரடியாய் உள்ளவள், இவளுடைய ஆவிக்குரிய அனுபவம், இவள் துக்கப்படும் போது கர்த்தர் அதை எனக்கு மறைத்து போடார் அப்படின்னா எலிசா ஜெபிக்கிற அந்த ஜெப வட்டாரத்துக்கு உள் அடங்கியவள் இவள். அப்ப பாருங்க, நாமும் சரி நமக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தோடு நாம் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். ஜெபிக்கிற ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ள இணைந்திருப்பது ரொம்ப அவசியமான ஒன்று. இதில் இந்த எலிசாவை கவனிச்சு பாருங்க, நீங்களும் இதே போல மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ஒரு தெருவில் வச்சிருந்தார்னா அந்த தெருவுக்குள்ள இருக்கிறவங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த தெரு எப்படிப்பட்டதா இருக்கிறது, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அவர்களுக்காக நாம் உத்தரவாதம் செய்வோமே ஆனால், அவர்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருப்போமே ஆனால், அங்கே நடக்கிற காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு எதுவும் மறைக்கப்பட்டு போவதில்லை. தேவன் சகலத்தையும் அறிந்தவர். ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்காக நாம் ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்களாய் இருந்தால் அந்த குறிப்பிட்ட ஜனத்துக்கு நடைபெறுகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் உத்தரவாதி. நான் இந்த வேலை பார்க்கிற ஸ்கூல்ல நான் மட்டும்தான் கிறிஸ்தவ பெண்ணா வேலை பார்க்கிறேன், நான் படிக்கிற காலேஜில் நான் மட்டும்தான் கிறிஸ்தவ பெண்ணா இருக்கிறேன். ஆண்டவர் அதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறாரு. ஏன் தேவ பிள்ளைகளாகிய உங்களை யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சற்று யோசித்து பார்த்தால் அங்கே இருக்கிற ஜனத்துக்கு உத்தரவாதி நீங்க தான். நீங்கள் சந்திக்கின்ற ஜனங்களுக்கு உத்தரவாதி நீங்க தான். நீங்கள் அவர்களுக்காக விலைக்கிரயம் கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் அவர்களுடைய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இங்க எலிசா சொல்லுகிறார், கர்த்தர் அவள் துக்கமாய் இருந்ததை எனக்கு மறைத்து விட்டார். அப்படின்னா அவளுக்கு துக்கம் ஏற்பட்டால் கர்த்தர் மறைக்காத பட்சத்தில் இது எலிசாவுக்கு தெரிந்தே ஆகும். அப்ப நம்மள இருக்கிற சூழ்நிலைகள்ல தேவ செயலின்படி அல்லாமல் வேற ஏதாவது வித்தியாசமாய் நடந்தால் தேவன் முதல்ல உங்களுக்கு அதை தெரியப்படுத்தி விடுவார். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற நாம் ஏனோ தானோ என்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. தேவன் நம்மை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் நம்மை கொண்டு ஒரு பெரிய காரியங்கள் செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல நாம் இருக்கிற எல்கைகளில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் தான் பொறுப்பு. எலிசாவினுடைய ஜெபம், எலிசாவுடைய ஜெப அனுபவம், எலிசாவினுடைய ஆவிக்குரிய அனுபவம் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நம்மை சுற்றி இருக்கிற ஸ்கூல்லனாலும் சரி, தெருவுலனாலும் சரி, சமுதாயத்தினாலும் சரி, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாம் உத்தரவாதி என்பதை நாம் ஒரு நாள் மறந்து போய்விடக் கூடாது. அநேக நேரத்தில் இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம்ல, தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் அழகா, இந்த எலிசா அழகா அந்த காரியத்தை சொல்றாரு பாருங்க, அவளுள் இருதயத்தில் உண்டான காரியத்தை தேவன் எனக்கு மறைத்தார். உடனே அப்படியே விட்டுட்டு போகல. உடனே தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ போப்பா, என் கையில் இருக்கிற கோலை கொண்டு போ, வழியில யார்ட்டையும் பேசாத, எதுவும் கேட்காத, அந்த பிள்ளையின் மேல போய் உன் கம்பை வை அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளை உயிரடையும் சொல்றாரு. நான் உயிரடையல. மறுபடியும் வந்து சொல்லுகிறார். மறுபடி இங்கிருந்து எலிசா அவரே நேரடியாக போறாரு. அந்த போய் அந்த பிள்ளையின் மீது, அந்த பையன் மேல உள்ளே போய் தங்கள் இருவரும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து, இங்க தான் அவன் பண்ணுகிற ஒன்று. முதல்ல பார்த்தது எலிசாவின் ஆவிக்குரிய அனுபவம். இங்கே இருக்கிறது அவனுடைய ஜெப அனுபவம். இங்கே இருக்கிறது அவனுடைய ஜெப அனுபவம். அந்த அறைக்குள்ள போய் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 33 கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண் அவன் கண்ணின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. இது ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மரித்து போன ஒரு சடலம் இருக்கிறது, இங்கே ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு சடலம் இருக்கிறது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது பாவத்துக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைக்கிறோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைக்கிறோம். அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தது. 7 தரம்னா அவன் பரிபூர்ணப்படுகின்ற வரைக்கும். 7 தரம் என்பது அது அவன் பரிபூர்ணம் அல்ல,
பூரணப்படுகிற வரைக்கும், அவன் வாழ்க்கையில் உண்டான ஒரு காரியம் அவனை செயல்படுத்தப்பட வருகிற வரைக்கும், கிறிஸ்து உங்களோடு கூட இணைக்கப்படும் போது உயிர்த்தெழுதல் உண்டாகும். இந்த பூமியில மரித்து போன ஒரு மனுஷன், பாவத்துக்கு மரித்து போன ஒரு மனுஷன், அவன் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டால் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவன் விடுதலை அடைய முடியும். ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கின்ற ஒரு விதமான உயிர்த்தெழுதல், ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை இந்த எலிசாவின் வேத பகுதியை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த அனுபவம் ரொம்ப முக்கியமானதுங்க, முக்கியமானது. தேவ மனுஷன், உலக பிரகார மனுஷன் மரித்து போனான், தேவனோடு கூட இணைக்கப்பட்டு. இவன் ஒருவேளை பாவத்துக்கு மரித்து போனான். இந்த உலகத்தில் நம்ம பாவத்துக்கு மரித்து போனோம். நீதிக்கு பிழைக்க வேண்டுமானால் நீதியாகிய தேவனோடு கூட நாம் இணைக்கப்படும் போது, அவருடைய உலாவும் போது, ஒரு மனுஷன் வேகமாக உலாவுனா அந்த மனுஷனுடைய உடம்புல இருந்து வெக்க வெளியே வரும், ஒரு அனல் வெளியே வரும். அந்த ஆவியின் அனல் இந்த சரீரத்தோடு இணையும் போது இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. இந்த அனுபவம் உண்டாகும் போது, அது பூரணப்படும் போது, 7 என்பது பூரணத்தை குறிக்கும், அந்த பிள்ளை உயிரோடு எழும்பிற்று. எலிசாவின் ஜெபம் அப்பதான் ஜெபிக்கிறார். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் மரித்து போனவனை உயிரோட எலும்ப செய்யக்கூடிய ஒன்று. நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு இந்த அனுபவம், முதல்ல நான் என் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்கு ஒரு முன் அடையாளமான, அந்த குழந்தை பாவம் செஞ்சிச்சா அது மேட்டர் அல்ல, உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு நாம் சற்று இதை பொருத்தி பார்த்தோமே, அது சின்ன பையன். ஆனா உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நம்ம வேதத்தில் சற்று ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் இவைகள் நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கும். இது முதல் அனுபவம். இதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துல எலிசா ஜெபித்ததை வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோமே ஆனால், அங்கே ஒரு 2 தேசத்துக்கு இடையில யுத்தம் நடக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. ஒரு தேசம் சமாரியர்கள் இருக்கிற இஸ்ரேல் தேசம், இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா யார் வரா, சிரியா. அந்த சண்டை எப்போ இருக்குது? 2500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ஓஞ்சிருச்சா? இப்போ கூட இருக்குது. போன 4 நாளைக்கு முன்னாடி கூட பிரச்சனை. நேற்று ஹெட்லைன்ஸ், எல்லாரும் அவர்கள் மேலே ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் காண்பித்து கொடுக்கிறது. இது எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? கடைசி காலம் இப்படி தான் இருக்கும், கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். அங்கே பாருங்க, அங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவ மனுஷன் எலிசா அந்த பட்டணத்தில் இருக்கிறதுனால சிரியாவினுடைய அதிபதி இந்த இஸ்ரவேலுடைய ராஜாவை கொல்லுவதற்கு அவன் பிளான் பண்ணுறான். ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு வடக்க போய் தெற்க வருவார் வாக்கிங் அப்படின்னு சொன்னால் உடனே அவர் சொல்லிடுவார், இன்னைக்கு அந்த வடக்க போய் தெற்க வர்றாரு, நீ அதனால் கிழக்க போய் மேற்க போயிடும் வாக்கிங் அப்படின்னு சொல்லி எலிசா அந்த ராஜாவுக்கு செய்தி அனுப்புகிறான். இன்னைக்கு உங்களை கொல்றதுக்கு இங்கே கண்ணி வெடி வச்சிருக்காங்க, யா பார்த்து கவனமாயிரும், அந்த பாதையில் போகாதிரும். ஆனால் ராஜா என்ன பண்ணுறான், வேற ஆள் அனுப்பி அதை செக் பண்ணி பார்க்குறான். அதே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 1-2 முறை, பல முறை இதில் பார்த்தா சிரியாவின் அந்த மன்னன் ரொம்ப சோர்ந்து போயிடுறான். நான் என்ன தந்திரம் பண்ணாலும் அவனை என்ன பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியலையே. ஒரு ராஜா அவனை பிடிப்பதற்கு ஒரு 4 பேரோ 5 பேரோ அவ்வளோதான் அனுப்புகிறான், பெரிய படையெல்லாம் அனுப்பலை. ஆனால் அவனை தந்திரமாய் பிடிப்பதற்கு ஆள் அனுப்புகிறான், தந்திரமாய் அந்த ராஜாவை கொலை செய்வதற்கு ஆள் அனுப்புகிறான். இது கவனம். எத்தனை பேர் அனுப்புனான்? குறைவான எண்ணிக்கை உள்ளவர்கள் அனுப்புனான். ஆனால் அது அவனுக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. ஒரு ராஜாவை பிடிப்பதற்கு குறைவான எண்ணிக்கை உள்ளவர்களை அனுப்புகிறான். செய்தியுடைய நிறைவு உங்களோடு கூட பேசும். ஆனால் இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அவன் கேட்குறான், என்கிட்ட நடக்கிற காரியத்தை யாரு பாங்க போய் சொல்கிறா? இங்கே ஏதோ ஒரு உளவாளி இருக்கிறான், மந்திரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறான். ஆனால் அவன் சொல்ற, மந்திரிகள் சொல்றான், ஐயோ உமக்கு ராஜாவே உமக்கு ஒன்றும் தெரியாதா? நீர் உம பெட்ரூம்ல பேசுகிற காரியத்தை கூட அங்கே சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு.
உங்க பள்ளி அறையில நீர் பேசுகிற காரியத்தை வெளியிலே வந்து சொல்வதற்கு அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவரை மிஞ்சி அங்க எதுவும் நடக்காது. அப்ப நீர் அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீர் பிடிக்க வேண்டிய நபர் யார் தெரியுமா? ராஜா கிடையாது, தீர்க்கதரிசி எலிசா. அப்ப பாருங்க, நீங்கள் இந்த நாம் இருக்கிற பட்டணத்துல, நாம் இருக்கிற இடங்கள்ல தீர்க்கதரிசன அபிஷேகம் எல்லாருக்கும் உரியது. ஒருவேளை நம்ம தீர்க்கதரிசியா இல்லாமல் இருக்கலாம். கடைசி காலத்தில் இருக்கிற எல்லாரும் தீர்க்கதரிசன வரத்துக்கு பாத்திரவான்கள். கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் குமாரத்திகள் சொல்லுவாங்க, வாலிபர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, முதிர் வயது உள்ளவங்க சொப்பனம் காண்பாங்க. இவைகள் எல்லாமே தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாய் கொண்டது. அப்போ நீங்க இந்த அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை வாஞ்சிங்க. சிலர் சொல்லுவாங்க, எல்லா தீர்க்க தரிசனமும் பைபிள்ல இருக்கு, இதுக்கு மேல ஒரு தீர்க்க தரிசனம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய ஞானம் அவ்வளவுதான், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். வேதத்தை படிக்க வேண்டிய பிரகாரம் படிக்கவில்லை என்பது, இப்படி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களுடைய உபதேசத்தை விட்டு விலகி விடுவது நல்லது. பைபிள்ல எல்லா தீர்க்கதரிசனம் சொல்லி முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம அன்றாடு நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில நிகழ்வுகளை கூட கர்த்தர் அந்தந்த நாள்ல வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை, உலகத்தை, முழு உலகத்தை குறித்து சொல்ல வேண்டிய காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனா நீங்க இன்னைக்கு யாரை பார்க்கணும், எந்த நபரை போய் சந்திக்கணும்? நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்தா கர்த்தர் தனி மனிதனோடு கூட பேசுகிறார், தனி மனிதனோடு கூட இடைப்படுகிறார். இதை பிரிச்சு பார்க்க தெரியணும். அப்படின்னா அதனாலதான் கொரிந்தியர் எல்லாரும் தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த அனுபவம் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அந்த ராஜா பயப்பட இப்ப சொல்றாரு, இவனை பிடிச்சா போதும், முழு தேசத்தை நம்ம சுதந்திரித்து விடலாம். இவன் தான் அங்க இருந்து உம காரியத்துல என்ன பண்றான் அங்க சொல்லி கொண்டு இருக்கிறான். உடனே அந்த ராஜா ஒரு காரியத்தை யோசிக்கிறான் பாருங்க. இப்ப இவனை பிடிச்சிட்டோம்னா இந்த முழு தேசத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், சுதந்திரித்துக் கொள்ளலாம். இந்த ரெண்டு, ஒரு தீர்க்கதரிசி ஒரு வேலைக்காரன், ஒரு தீர்க்கதரிசி ஒரு வேலைக்காரன், ரெண்டு பேர் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரை பார்த்து அந்த ரெண்டு பேரை பிடிப்பதற்கு இப்போ ராஜா ஒரு இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறான். ரெண்டு பேரை பிடிக்கிறதுக்கு ராஜா யாரை கொண்டு வந்து நிறுத்துறான்? ஒரு இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்துறான். இந்த ராஜா அறிவாளியா முட்டாளா? நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல. ஒரு ராஜாவை பிடிப்பதற்கு ஒரு 4-5 பேரை அனுப்பி கொலை பண்றதுக்கே அனுப்புறான். இப்போ ஒரு தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு ஒரு இராணுவம் வருகிறது. அதனாலதான் சொல்றோம் தீர்க்கதரிசனம் வர அவ்வளவு முக்கியமானது. இந்த ராஜா எதிரி நாட்டில் அவ்வளோ இடத்துல அவனுக்கு உளவாளிகள் இருந்த போதும் அந்த ராஜாவை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் அனுப்புகிறான். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு ஒரு இராணுவமே வந்து நிற்கிது. நம்ம அதை கவனிக்கணும். தேவ மனிதர்கள் அவ்வளவு முக்கியமானவர்கள். இந்த இடத்துல இருக்க நீங்க அவ்வளவு முக்கியமானவங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்க அவ்வளவு முக்கியமானவங்க. உங்களுக்குள்ள இருந்த கிரியை செய்கிற ஆவியானவர் அவ்வளவு பெரிய ஆனவர். உங்களை சாதாரணமா யாரும் பிடிச்சிட முடியாது. சாதாரணமா யாரும் உங்களை வந்து எதை செஞ்சிட முடியாது. உங்க கூட பேசணும்னா, உங்க கூட இடைபடணும்னா நீங்கள் ஒரு இராணுவத்துக்கு ஒத்தவர்கள், இராணுவத்துக்கு ஒத்தவர்கள். நல்லா கவனிங்க. இப்பொழுது ராஜா வந்து இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தினான். உடனே கேயாசி சொல்கிறான், ஐயோ ஐயோ ஐயோ, தேவனுடைய மனுஷன். அதாவது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? அவங்க இருந்த பட்டணத்தை சுற்றிலும், அவர்கள் இருந்த பட்டணத்தை சுற்றிலும் இராணுவங்களும் குதிரைகளும் ரதங்களும் சூழ்ந்து கொண்டது. ஐயோ, இனி தப்பி பிழைப்பதற்கு வழி இல்லையே. அவன் புலம்புறான், வந்து புலம்புறான். தீர்க்கதரிசி அப்படியே பார்த்துட்டு ரொம்ப கூலா சொல்றாரு, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது இவன் காண்கிறான், அதற்கு முன்பதாக மலைகள் முழுவதிலும் வந்து அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் வந்து நிற்கிறதை இவனுடைய கண்கள் காண்கிறது.
எலிசாவினுடைய அடுத்த ஜெபம் இதான், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும். கலிலேயா தான் பெற்ற ஆசீர்வாதங்களை சவக்கடலுக்கு கொடுத்தது. சவக்கடல் தான் பெற்ற ஆசீர்வாதங்களை தனக்குள்ளே வைத்ததினால் அது ஒன்றுக்கும் பயன்படாமல் போனது. கலிலேயா தான் பெற்ற ஆசீர்வாதங்களை சவக்கடலுக்கு கொடுத்ததுனால ஏராளமான மீன்கள் அதில் வாழ்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பையும் தரிசனத்தையும் ஒரு நாளும் உங்களுக்கு அழைக்கி வச்சிடாங்க, அதை மற்றவங்களுக்கு வெளியில கொண்டு போங்க. நான் திரும்பவும் சொல்ல, நல்லா கவனிங்க. கலிலேயா தான் பெற்ற ஆசீர்வாதங்களை லெபனான் பகுதிகளில் இருந்து தான் இந்த யோர்தான் நதி உருவாகிறது. அந்த நதியில் உருவாகி தான் யோர்தான் புறப்பட்டு வந்து அப்படியே கலிலேயால சேருது. கலிலேயா தான் பெற்ற ஆசீர்வாதங்களை அப்படி சவக்கடலுக்கு கொடுக்கிறது. அதனால கலிலேயால ஏராளமான மீன்கள், ஏராளமான கடல் வாழ் உயிரினங்கள், ஏராளமானவைகள் வாழ்கிறது. ஆனால் சவக்கடல் தான் பெற்ற ஆசீர்வாதங்களை தனக்குள்ளே வைத்ததினால் அது ஒன்றுக்கும் பயன்படாமல் புழு புழுத்து அதுல ஒரு மீன் பூச்சி எதுவுமே வாழ முடியாமல் உதவாக்கரையாய் போய்விட்டது. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளையும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளையும் நீங்கள் உங்களுக்குள்ளே அடக்கிக் கொள்வீர்களானால் அது ஒன்றுக்கும் பயன்படாமல் போய்விடும். ஆகவே கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை, கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். அவைகள் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். உங்களால் ஒரு பெரிய கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க. கேட்போம், கர்த்தர் நமக்கு கிருபை செய்தருள்வார். கேளுங்க, கர்த்தர் கொடுப்பாரு. இப்ப பாருங்க, இவன் கண்களை திறக்கும்படி. அப்ப என்ன காரியம்? எலிசா தான் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய வரத்தை, தான் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய வரத்தை தன்னுடைய ஜூனியர் இவனும் பெற்றுக்கொள்ளட்டுமே, வேலைக்காரர் இவனும் பெற்றுக்கொள்ளட்டுமே. பாருங்க, எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய கலைகளை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது. இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அநேக பொருட்களை பார்த்தீங்கன்னா ஒரே குறிப்பிட்ட கம்பெனி, யூனிலிவர் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி தான் அதை சேல்ஸ் பண்ணுறதை பார்க்க முடியும். ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது. எல்லாம் வேற வேற பிராண்டுன்னு நினச்சிட்டு இருப்போம். சன்சில்க்கு, பான்ஸ், அப்புறம் நம்ம க்ளோஸ்அப், இதெல்லாம் ஒரே கம்பெனி. ரின் சோப்பு ஒரே ஓனர், ஒரே கம்பெனி. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஏகப்பட்டது. இவங்களுடைய வேலையை என்ன பண்ணாங்கன்னா, இந்த பகுதிகளில் யாராவது ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி வந்துச்சுன்னா அதை அப்படியே வாங்கிடுவாங்க. திருநெல்வேலியில் ஒரு பஸ் ஸ்டாப் உண்டு, காளி மார்க் அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய ப்ராடக்ட் வந்துட்டு இருக்குது. அவங்க இந்த கம்பெனிகிட்ட வந்து பேசினாங்களாம். அவங்க ப்ராடக்ட் வந்து பார்க்கும்போது கேட்டாங்க, உங்கள் ப்ராடக்டை நாங்கள் கம்பெனி எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் உங்கள் கம்பெனியோட விலையை 3 மடங்காக தாரோம். ஒன்றும் இல்லை, உங்கள் பேர், நீங்கள் எப்படி உற்பத்தி பண்ணுறீங்க, அந்த ஃபார்முலா மட்டும் கொடுங்க, நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிடுவோம். அந்த ஃபார்முலா அவ்வளோ முக்கியமானது. அநேகர் பாருங்கள், வைத்தியர் தொழில் பண்ணுகிறவங்க பார்த்தீங்கன்னா 5 தலைமுறை, 6 தலைமுறை, 7 தலைமுறைன்னு சொல்லுவாங்க. இத்தனை தலைமுறையாய் அந்த தொழிலை ஒரே குடும்பம் தான் செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மருத்துவத்தினுடைய மூலக்கூறுகள், அந்த மருத்துவத்தினுடைய முக்கியமான காரியத்தை வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட சொல்லிக் கொடுப்பாங்க? தங்கள் சொந்த பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சொந்த பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க, வேறு யாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அவங்க எதிரில் கடை போட்டுருவாங்க, இவங்க பிஸ்னஸ் பாதிக்கப்படும். அதனால யாருமே தங்களுடைய மூல காரணங்களான காரியம், ஆவிக்குரிய அனுபவங்களில் முக்கியமான அனுபவம் இந்த ஆவிக்குரிய கண் திறக்கிற ஒரு அனுபவம். கேயாசிக்கிட்ட கூட அந்த அனுபவம், பிள்ளையாம்கிட்ட கூட அந்த அனுபவம் இருந்துச்சு. நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆவிக்குரிய உலகம், காண்கின்ற உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, காணப்படாத உலகம் என்கிறது ஒன்று இருக்கிறது. காண்கின்ற உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறா? நீங்க, நான், அப்புறம் பார்க்குற மரம், மட்டை, செவுரு எல்லாம் இருக்குது. காணக்கூடாத உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது? பிசாசு, தேவதூதன், பரலோகம், இதெல்லாம் காணக்கூடாத உலகம். அக்னிமயமான அந்த குதிரைகள், ரதங்கள், இதெல்லாம் காணக்கூடாத உலகத்தில் இருந்துச்சு. எலிசாவினுடைய ஆவிக்குரிய கண்கள் ஏற்கனவே அதை பார்த்துருச்சு. ஆனா கேயாசினுடைய கண்கள் அதை பார்க்கல. உடனே எலிசா ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த அனுபவத்தை எனக்குள்ள இருக்க, நான் பார்த்த அனுபவத்தை என்னுடைய வேலைக்காரனும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்றான். உடனே அந்த அனுபவத்தை இவனும் பெற்றுக்கொள்கிறார். என்ன அர்த்தம்னா, தேவ பிள்ளைகள், உங்ககிட்ட இருக்கிற திறமைகள், தாளந்துகள் கண்டிப்பாக உங்களுடைய ஜெனரேஷனுக்கு கொண்டு போயே தீரணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகள், தாளந்துகளை உங்களுக்காக வச்சு கொண்டிருப்பதற்காக அல்ல, அது அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படணும்.
எலிசாவிற்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவம் கேயாசிக்குள்ள கடந்து போகும்படியாய் அவன் கண்களும் திறக்கும்படியாய் ஜெபம் பண்ணா. இந்த அனுபவத்தை அநேக நேரங்களில் நம்ம வாஞ்சிக்கிறது இல்லை. கத்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை அநேக நேரங்கள் குப்பையில போட்டு புதைச்சிடும். பாட தெரிஞ்சிச்சா பாடுங்க, சபையில சேர்ந்து உதவி பண்ணுங்க. ஒரு இசையமைக்க தெரிஞ்சா சபையில சேர்ந்து உதவி பண்ணுங்க. ஐயா எனக்கு 4 வசனம் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச 4 வசனத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க கடத்தி பாருங்க, உங்கள்கிட்ட இருந்து ஊற்றுகள் உருவாகும். தாளந்துகளை பயன்படுத்துகிறவன் தான் தேவன் மேலும் மேலும் தாளந்துகளை கொடுக்க முடியும். தாளந்துகளை புதைத்து போடுகிறவன் வச்சு தேவன் ஒன்றும் பயன்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை உங்க ஜெனரேஷனுக்குள்ள கடத்துங்க. நான் சொல்ற ஜெனரேஷன் உங்க பிள்ளைகள் அல்ல, உங்க சபையில ஆண்டவரை அறியாதவங்க இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவற்றை யார் தகுதி உள்ளவர்களோ அவர்களை பார்த்து அவர்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு வசனத்தை, உங்களுக்கு வேத ஞானத்தை நீங்க கடத்துங்க. நான் எல்லாம் தேறி வசனத்தை எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு நாளும் அந்த வேலையை செய்ய மாட்டீங்க. இங்க இருக்கிற நான் தேறினவன் கிடையாது, எனக்கு வேதத்தில் அநேக பகுதிகள் தெரியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறத நான் எனக்கு தெரிஞ்சதை நான் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த வார்த்தைகளை கடத்துவதற்கு நான் பிரயாசப்படுறேன். இதை படிச்சு நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன்னு ஒரு மனுஷன் சொன்னா அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமா இருக்கிறான்னு சொல்ல முடியும். ஏனென்றால் வேதத்துக்குள்ள அவ்வளவு ஆழங்கள் இருக்குது, அவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு லைஃப்லாம் பத்தாதுங்க, ஒரு லைஃப்லாம் பத்தாது. அதை தாண்டி நம்ம விளைக்கரையும் கொடுக்கணும். அப்பதான் அதன் ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க தாளந்துகளை உங்களுக்குள்ள எக்காரணம் கொண்டு புதைச்சு வச்சிடாதீங்க, அது அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்திடுங்க. எலிசா தனக்குள்ள இருக்கிற அந்த அனுபவத்தை, ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவன் குஷ்டரோகியா மாறிட்டான். நீங்க அவன் தகுதி உள்ள பாத்திரமா தகுதி இல்லாத பாத்திரமா அதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. 5வது அதிகாரத்தின் கடைசியில கேயாசி குஷ்டரோகி, ஆனா 6வது அதிகாரத்தில் அவனுடைய கண்களை திறக்கும்படியாய் செய்கிறான். அப்ப அந்த நமக்கு அநேக நேரங்கள்ல இந்த குறை இவன் இருக்குது, இந்த குறை இவன் இருக்குது, இவன் தகுதி இல்லாதவன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு மைண்ட் செட் தான் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. அதை தேவன் பார்த்து கொள்வார். உங்களுக்கு தெரிஞ்ச கர்த்தருடைய காரியத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்திருங்க. எலிசா 2 ஜெபம் தான் பண்ணாரு. ஒரு ஜெபம் எதற்கு அடையாளம்? நான் பாவத்துக்கு செத்தவன் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறான் அப்படிங்கிற புதிய ஏற்பாட்டின் நிழலாட்டத்தின் சத்தியத்தை அங்கே வேறொரு மறைபொருளாக, அங்கு ஒரு ஸ்லேடையாக நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். 2வது அவர் ஜெபித்ததை வேதம் பதிவு பண்ணுகிறது, தனக்குள்ள உண்டான அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துவது. நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அநேக காரியங்களை கடத்தாதனால தான் சபைகள் எதிர்பார்த்த அளவு வளர்ச்சிக்குள்ள அது போகவில்லை. வரலாறு புரட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழு இந்தியாவும் தேவனை அறிந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். சுவிசேஷம் இந்த மண்ணில் பரவுன வேகத்தை பார்த்தா, ஆனால் அது இன்னைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு அது ஆகாமல் போனதுக்கு காரணம் நாம் பெற்றுக்கொண்ட கிருபைகளையும் பெற்றுக்கொண்ட தாளந்துகளையும் நமக்குள்ளே வச்சு புதைய வச்சு அழிச்சிட்டோம். அந்த தப்பை நீ பண்ண வேண்டாம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்துள்ளாங்க. நாங்கள் இதுவரைக்கும் பண்ணின தவறுகளை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து தேவரீர் எங்களுடைய ஜெபங்களை அங்கீகரித்தருள்வீராக. உங்க விருப்பத்தை நிறைவேற்ற, உங்க சித்தத்தை நிறைவேற்ற நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தோ அப்படின்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் அப்பொழுது அவற்றை நமக்கு வாய்க்க செய்வார். ஏதோ தானே வாழ்ந்த போனோம் அப்படிங்கிறது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்றோம், பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துடணும். கர்த்தரிடத்திலிருந்து நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்திருங்க. அடுத்த ஜெனரேஷன் 2 ஜெபம் தான் பண்றாரு, ஆனால் 2 முக்கியமான காரியங்கள். தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தருள்வீராக. உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக, உங்க வழிநடத்தல் எங்கள் மீது உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் இந்த நாள் முதல் மறையட்டும் ஆண்டவரே.
நீர் கற்றுக் கொடுத்ததை நாங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்களை தகுதி உள்ள பாத்திரமாய் மாற்றும். எங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிற கண்களாய் இருக்கட்டும். ஏதோ உலக பிரதாரை போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல, உங்களுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாய் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றியருள வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். தேவன் இருக்க இன்றும் என்றும் சதா காலங்களிலோ துதியும் கனமும் மகிமையும் உண்டாகுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.